வணக்கம், வெல்கம் டு பியாண்ட் பேரியர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் மார்ச் 25. ஸோ ஹெச்யூஎல் நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். பட் ஒரு விஷயம், இது இந்தியன் கம்பெனி கிடையாது. இது ஒரு ஆங்கிலோ டச் கம்பெனி, ஒரு யூகே கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த கம்பெனி இந்தியாவில் ஒரு 90 இயர்ஸாக இருக்குது. இந்த கம்பெனியோட கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் ஹெச்யூஎலோட ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்லேயே அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 9 out of 10 people யூசஸ் ஹெச்யூஎல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிப்போர்ட்டில் போட்டிருக்காங்க. டெஃபினட்டாக எல்லாரோட வீட்லேயும் அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இப்போது அந்த என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க ப்ராடாக என்ன கேட்டகரி வச்சுருக்காங்கன்னா ஹோம் கேரு, பியூட்டி, பர்சனல் கேர் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதில் ஹோம் கேர் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஃப் எக்ஸல், ரின், காம்ஃபர்ட்டு, வீல், சன்லைட்டு, விம்மு, டோமெக்ஸு, சன் இதெல்லாம் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பியூட்டி அண்ட் வெல்பீயிங்கு, இதில் என்னெல்லாம் வருது, இதை மூணாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஹேர் கேரில் கிளினிக் ப்ளஸ், சன் சில்க்கு, டவ், ட்ரெஸ்எம்ஏ, அப்புறம் இந்துலேகா இது அக்வயர் பண்ணது, அப்புறம் லவ்ன்ட்டு ஒரு கம்பெனி, ஒரு பிராண்ட் இருக்குது. அப்புறம் ஸ்கின் கேர் பார்த்தீங்கன்னா க்ளோ அண்ட் லவ்லி, இதுதான் அந்த ஃபேர் அண்ட் லவ்லி. அப்புறமா வேஸ்லின், பாண்ட்ஸ், லாக்மே, சிம்பிள், L18, நோவோலஜி, மினிமலிஸ்ட்டு. அப்புறம் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்கில் லிக்விட், ஐவி, ஒசிவா, அப்புறம் டபிள்யூ. பர்சனல் கேர் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கிளென்சிங்கில் லக்ஸு, லைஃப் பாய், பியர்ஸு, டவ், ஹமாம், ரெக்ஸோனா, லிரில், மோட்டி, வி வாஷ். கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணியிருப்போம். ஓரல் கேரு, க்ளோஸ்அப்பு, பெப்சோடன்ட்டு, டியோட்ரண்ட்டு அண்ட் மேல் டாய்லெட்ரிஸில் ரெக்ஸோனா, டவ், எக்ஸு, இது எல்லாமே பர்சனல் கேரு. அப்புறம் நாலாவதான மேஜர் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் பெவரேஜஸ் 3 ரோசஸ்ஸு, தாஜ் மஹல், ரெட் லேபிள், லிப்டன், தாசா, ப்ரூ. லைஃப் ஸ்டைலில் மேஜர் ஐட்டம் ஹார்லிக்ஸ், பூஸ்ட், இதுதான் எங்களோட மேஜர் ஐட்டம்மு. அப்புறமா பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஐட்டம்ஸு கிசானு, ஹெல்மெட்ஸு, நாரு, அப்புறம் ஐஸ்கிரீமில் குவாலிட்டி வால்ஸு, கார்னெட்டா, அப்புறம் மேக்னம். இப்போ ரீசெண்டாக இந்த ஐஸ்கிரீம் யூனிட்டை டிமர்ஜ் பண்ணிட்டாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் யூனிட் விற்க போகிற பொருள் கிட்டத்தட்ட 100 ரூபா இல்லை 200 ரூபா மேக்ஸிமம் ஐஸ்கிரீம் அந்த ரேஞ்சில் தான் இருக்க போகுது. பட் அதுக்கான கேபிட்டல் செலவு, ரெஃப்ரிஜரேஷனு, கோல்டு ஸ்டோரேஜ் யூனிட் இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இதோட ப்ராஃபிட் கம்மி, பட் செலவு ஜாஸ்தி. அதனால இந்த யூனிட்டை தனியாக டிமர்ஜ் பண்ணி மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் கம்பெனியோட ப்ரீஃபு. இப்போ நம்ம டைரெக்டாக ஃபினான்ஷியல்ஸ்குள்ளே போயிடலாம். ஆனுவல் ரிப்போர்ட்டு ஸ்க்ரீனரில் போயிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துடலாம். ஆல்ரெடி பார்த்த மாதிரி கம்பெனி இட்ஸ் நாட் அன் இந்தியன் கம்பெனி. இதோட ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட தான் கிட்டத்தட்ட 62% ஆஃப் தி ஷேர்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூனிலிவர் குரூப், அவங்க கிட்ட தான் மோஸ்ட் ஆஃப் தி ஷேர்ஸ் இருக்கும். ஸோ 47, 4.5 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஷேர்ஸ் தான். ப்ரொமோட்டர்ஸ்க்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க கிட்ட 11% இருக்குது. அதில் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் எஃப்ஐ, அது டீட்டெயில் இங்கே கொடுக்கல, பட் 10.7% எஃப்ஐஎஸ் கிட்ட இருக்குது. ஸோ அது இருக்கட்டும். அதுக்கப்புறமா டிஐஎஸ் கிட்ட 15.68. டிஐஎஸ்னால் யார்? டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா எல்ஐசி கிட்ட 6.7 அண்ட் இப்படியே வந்தோம்னா எஸ்பிஐ குரூப்பு கிட்ட ஒரு 1.6, ஐசிஐசிஐ குரூப் கிட்ட ஒரு 1.4, அப்புறமா கவர்மெண்ட் கிட்ட 0.07, காமன் பப்ளிக் கிட்ட 11.64. இதுதான் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். நெக்ஸ்ட் நம்ம டைரக்டா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு போயிடலாம். ஸோ மார்ச் 25 நம்பர்ஸை பார்க்கலாம். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 63,000 கோடி. ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 22லேருந்து 52,000 கோடி, 60,000 கோடி. மார்ச் 24 62,000 கோடி. இப்பயுமே 63,000 கோடி. சேல்ஸ் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக ஆல்மோஸ்ட் ரொம்ப மார்ஜினல் இன்க்ரீஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறமா எக்ஸ்பென்சஸ் ஒரு 48,000 கோடி. எக்ஸ்பென்சஸில் மேஜராக பார்த்தோம்னா மெட்டீரியல் காஸ்ட் 43%, எம்ப்ளாயி காஸ்ட் 4.8, அப்புறமா அதர் காஸ்ட்னு சொல்லிட்டு 22%, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 6.75.
ஸோ சேல்ஸு 63,000 கோடி, எக்ஸ்பென்சஸ் 48,000 கோடி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இஸ் 14,000 crores, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 24%. அதர் இன்கம் 1,300 crores, இன்ட்ரெஸ்ட் டெப்ரிசியேஷன் போக ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 14,415 crores, 26% டேக்ஸ் போக நெட் ப்ராஃபிட் 10,000 கோடி. ஸோ 63,000 கோடி சேல்ஸுக்கு 14,000 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு, 10,000 கோடி நெட் ப்ராஃபிட்டு. டிவிடெண்ட் பே அவுட் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக நல்ல டிவிடெண்ட் பே பண்ணியிருக்காங்க எல்லா வருஷமுமே. ஏன்னா இது வந்து ஒரு கேஷ் ரிச் கம்பெனி, அதனால நல்ல டிவிடெண்ட் பே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடலாம். பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டில் ஈக்விட்டி கேபிட்டல் 235, ரிசர்வ்ஸு 49,000 கோடி, பாரோயிங்ஸு ஆல்மோஸ்ட் கம்பெனிக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு 1,600 கோடி பாரோயிங்ஸ்க்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்புறம் அதர் லைபிலிட்டிஸ் 28,000 கோடி. அதர் லைபிலிட்டிஸில் என்னதுன்னா நம்மளோட அதர் லைபிலிட்டி ஐட்டம்ஸ், அப்புறம் ட்ரேட் பேபிள்ஸ், இதுதான் பெரிய ஐட்டம். ஸோ இவங்க சப்ளையருக்குலாம் கொடுக்க வேண்டிய பணம் இந்த 28,000. ஸோ டோட்டல் லைபிலிட்டிஸ் சைடில் 80,000 crores வச்சுக்கோ. 80,000 crores டோட்டல் பேலன்ஸ் ஷீட் சைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட்ஸில் எவ்வளோ இருக்குது? 54,000 கோடி இருக்குது. அதில் லேண்டு, பில்டிங்கு, பிளான்ட் அண்ட் மிஷினரி இதெல்லாம் சேர்த்தா சின்ன சின்னதாக தான் இருக்குது. அப்போ எங்கே இந்த பெரிய அமௌண்ட் இருக்குது? இப்படி வந்தீங்கன்னா இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் கிட்டத்தட்ட 46,000 கோடி. இது வந்து 2011 இந்த இன்டான்ஜிபிள் அசெட்ஸு, சாரி 2011 கிடையாது, 2021 இந்த இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இருக்குது. இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்னால் அது வந்து கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி. ஸோ இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ நம்மளால் இதை வந்து டைரெக்டாக பார்க்க முடியாது, தொட்டு உணர முடியாது. பட் வந்து இது வந்து ஒரு வேல்யூ. அதாவது இது எப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இவங்க அக்வயர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனிக்கான கொடுக்கக்கூடிய குட்வில்காக கொடுக்குறது, இல்லை அந்த ட்ரேட்மார்க்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொடுக்குறது. ஸோ இந்த 45,000 கோடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெயினாக ஜிஎஸ்கே, இந்த ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க, கிளாக்ஸோ ஸ்மித்க்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பெனியும் கிட்ட இருந்த பிராண்ட் தான் ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, மால்டோவா, விவா, இதெல்லாம் அந்த கம்பெனி கிட்ட இருந்த பிராண்ட்ஸ். அந்த கம்பெனி அக்வயர் பண்ணும்போது அந்த ஹார்லிக்ஸ் அண்ட் பூஸ்டுக்கான ரைட் டு யூஸ் இருக்கு இல்லையா, அந்த பிராண்டை இவங்க யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுக்காக பே பண்ணுற அமௌண்ட் தான் மோஸ்ட் ஆஃப் இந்த அமௌண்ட்லேயே மேஜர் அமௌண்ட் அந்த ஐட்டம் தான் இதில் மேஜராக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா அவங்க இயர் ஆன் இயர் வந்து அமௌண்டைஸ் பண்ணாமல் இல்லை இம்பேர்மெண்ட் பண்ணாமல் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வராங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஐட்டமும் இந்த பேலன்ஸ் ஷீட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் சைஸ் பார்ப்போமே. பேலன்ஸ் ஷீட் சைஸ் எவ்வளோ இருக்குது? 80,000 கோடி. 80,000 கோடியில் கிட்டத்தட்ட 45,000 கோடினா மோர் தேன் 50% இட்ஸ் ஒன்லி இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இதுதான் இருக்குது. அதுக்கப்புறமா மற்ற ப்ராப்பர்ட்டி, ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அதெல்லாம் போக கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஒரு 1,000 கோடி, இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 3,800 கோடி, அதர் அசெட் 20,000 crore. ஓகே, கம்பெனி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால இந்த குட்வில்ல இவங்க கண்டினியூ பண்ணிட்டாருங்க. கம்பெனியில் ஆஸ் ஃபார் அஸ் இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்டுக்கான சேல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்க வரைக்கும் இந்த குட்வில்கான எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க கேரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கேஷ் ஃப்ளோ போனோம்னா, கேஷ் ஃப்ளோவில் 11,000 கோடி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியிலேருந்து. ஸோ கம்பெனியோட ப்ராஃபிட்லேருந்து, அதுக்கப்புறமா இன்வென்ட்ரி, ரிசீவபிள்ஸ், மூவ்மெண்ட் அதெல்லாம் போக நெட்டாக ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி அவங்க பண்ணுற ஆப்ரேஷன்லாம் அவங்க ஜென்ரேட் பண்ணது 12,000 கோடி. அப்புறமா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் ஒரு 6,000 கோடி அதில் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து வருதுன்னா ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் அண்ட் சேல், அங்கேருந்து அதர் இன்வெஸ்டிங் ஐட்டம்ஸ் அங்கேருந்து வந்துருக்கிறது இந்த 6,000 கோடி. நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஸோ ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் தான் என்ன பார்த்தோம்னா டிவிடெண்ட்ஸ் நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, P&L டிவிடெண்ட் பே அவுட்டு. ஸோ இந்த டிவிடெண்ட் பே அவுட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 கோடி நல்ல டிவிடெண்ட் பே பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி இயர் ஆன் இயர். ஸோ நெட் கேஷ் ஃப்ளோ வந்து 5,000 கோடி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரேஷியோஸ்க்கு போகலாம். ரேஷியோஸில் பார்த்தீங்கன்னா டெட்டார் டேஸுங்கிறது 22 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக இவங்க வந்து டீலர்கிட்ட இருந்து இவங்க பொருளை கொடுத்துட்டு வாங்குறது வந்து ரொம்ப சீக்கிரமாக பணத்தை வாங்கிட்டாங்க அவங்க டீலர்ஸ் கிட்ட இருந்து. அதுக்கப்புறமா இன்வென்ட்ரி டேஸு கிட்டத்தட்ட 59 நாள் அப்படின்னா என்னதுன்னா 59 டேஸ்க்கான ஸ்டாக்கு இவங்க கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா டேஸ் பேயபிள்
டேஸ் பேபிள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 152 டேஸ் இருக்குது. இதோட மீனிங் என்னதுன்னா, இவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு மற்ற கம்பெனி சப்ளை பண்ணுவாங்க இல்லையா, ரா மெட்டீரியல்ஸ் லைக் சர்ஃபெக்ஸுக்குலாம் அதுக்கான கெமிக்கல்ஸ்லாம் சப்ளை பண்ணுவாங்க. அந்த கம்பெனிக்கு இவங்க கிட்டத்தட்ட 4 மாதம் 5 மாதம் கழிச்சு தான் பே பண்ணுறாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து பணம் வாங்குறது 22 நாள்ல இவங்க கஸ்டமர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிடுறாங்க. பட் இவங்க பணம் பே பண்றது பாருங்க 152 டேஸ் கழிச்சு பே பண்றாங்க. கிட்டத்தட்ட இது எப்படி பார்க்கலாம்னா, இது ஒரு லோன் மாதிரி, அதாவது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் மாதிரி பார்க்கலாம். ஏன்னா பொதுவாக ட்ரேட் பேயபிள், ட்ரேட் ரிசீவபிள்ஸ் இதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ லிட்டரலா இவங்க வந்து மற்றவங்க காசுல கம்பெனி நடத்துற மாதிரி, அதுதான் இதோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள்ங்கிறது பொதுவாக பாசிட்டிவ்ல இருக்கும். பட் இந்த கம்பெனி இவ்வளோ ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்கிறதுனால இவங்களால இமீடியட்டா பணத்தை வாங்கிட முடியுது. பட் இவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நல்லா தள்ளி போட முடியும். ஸோ இதுதான் இதுல இம்பார்ட்டன்ட் டேக்அவே இந்த ரேஷியோல இருந்து. ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் அதுவுமே நெகட்டிவா இருக்கு. ஸோ இவங்க கிட்ட எப்பவுமே மற்றவங்களோட பணம் இருக்குது. அந்த பணத்தை வச்சு இவங்களால பிசினஸ் பண்ண முடியுது. இவங்க அதை தனியாக லோன் வாங்கணும் இல்லை ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த பணத்தை வச்சு இவங்க தாராளமா இவங்க ரன் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 28%. இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான அப்டேட் தான், ஸ்ட்ராங்கான ஒரு ரேஷியோ தான். இதுதாங்க ஓவரால் ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பற்றி. ஸோ நம்ம இன்னொரு கம்பெனியை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.